ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சுவையான பன்னீர் கிரேவி பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக மெதுவாக கோட் பண்ணுங்க. நல்லா மசாலா வந்துட்டு எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி. இப்போ இது நல்லா ஓரளவு கோட் ஆகிடுச்சு. இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது வந்து எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஆயில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உடையாமல் பையை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் பட்டரில். அதுக்கு ஒரு பேனில் நல்லா ஹீட் ஆகவும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 200 கிராம் பன்னீருக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பன்னீரெல்லாம் நல்லா போட்டு அது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டபுள் சைடும் அந்த பன்னீர்லாம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இது வந்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இதை வந்து ஃபைனலாக நம்ம கிரேவி பண்ணுறப்ப இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து இது தனியாக இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ கிரேவி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆகிருச்சு. இது கூட நான் வந்து ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா 4 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, இவ்வளோ அளவு சோம்பு எடுத்திருக்கேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது ஓரளவு வதங்கவும் இது கூட நான் வந்து ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஆனியனை பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணவும் நல்லா இதை வந்து வதக்கணும். இந்த கிரேவிக்கு ஆனியன் வந்து நல்லா வதங்கியிருக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டே வந்து தெரியும். இதில் எவ்வளோ வதக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வதக்குங்க ஸ்லிம்மில் வச்சு. இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட 2 டொமேட்டோவை அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டொமேட்டோ வந்துட்டு நல்லா குக்காக இருக்கணும், இல்லைனா அந்த பச்சை ஸ்மெல் வந்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இது கூட 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் தான் இருந்தது, நான் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரமாக எதுவும் இருக்காது அவ்வளோவா. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவு வதங்கவும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் ஸ்லிம்மில் வச்சு. இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லித்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து சீரகத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஃப்ரை பண்ணோம்ல பன்னீரில் அதில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தயிர் வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஸ்லிம்மில் வச்சு. அந்த தயிரெல்லாம் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கிறேன்.
ஃபைனலாக நம்ம இதில் கரம் மசாலா ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்துட்டு மூடி இருக்கணும். இப்போ ஃபைனலாக நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன்னீரை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கிளறு விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகிட்டு இப்போ இதில் வந்துட்டு ஃபைனலாக நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க. பட் இது சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான கிரேவி இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.